சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே ஆப்கானிஸ்தானில் 6.3 டிக்டர் நிலநடுக்கம், 10 பேர் பலி, 260 பேர் காயம், வைரலாகும் அதிர்ச்சி வீடியோ. மஞ்சள் கோட்டிற்கு அப்பால் தற்காலிக விலக்கு, காசாவில் கமாஸ் கோரிக்கை. அமெரிக்க கடற்கரையை வரைபடத்திலிருந்தே அழிக்கக்கூடிய பொசாய்டன் ரஷ்யா உருவாக்கிய அதிர்ச்சியான ஆயுதம். மீண்டும் ஜெர்மனியில் மெர்மரோன்கள் விமான சேவைகள் பாதிப்பு, ரஷ்யாவை சந்தேகிக்கும் ஜெர்மனி. புடின் ட்ரம்ப் நேரடி சந்திப்பு தேவையில்லை, உக்ரைன் போரில் ரஷ்யாவின் நிலைப்பாடு. உக்ரைனுக்கு ரஃபேல் போர் விமானங்களை வழங்க தயாராகும் பிரான்ஸ். ரஷ்ய எண்ணெய்க்கு மாற்றாக இந்தியா, சீனா போன்று முடிவெடுத்த துருக்கி. ரபாவில் நிலத்தடி சுரங்க பாதைகளில் இன்றும் மறைந்திருக்கும் கமாஸ் போராளிகளை மஞ்சள் கோட்டிற்கு அப்பால் தற்காலிக விலக்கு அளிக்க இஸ்ரேல் மீது கோரிக்கை விடுத்துள்ளது. இதனால் இருதரப்புக்கும் இடையேயான போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் விதிகள் மீறப்படுவதாக கூறப்படுகின்றது. இதுபற்றி கமாஸ் சார்பில் மத்தியஸ்தர்கள் மூலம் கூறப்பட்டதாவது: ரபா பகுதியில் நிறுத்தப்பட்டு மஞ்சள் கோட்டிற்குள் செல்ல தற்காலிக விலக்கு வழங்கப்பட வேண்டும். ஆனால் இஸ்ரேலிய பாதுகாப்பு படை ரபா பகுதியில் இன்னும் கமாஸ் போராளிகள் இருப்பதை அறிந்திருப்பதாகவும் இது போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறுவதாகவும் குறிக்கின்றது. இஸ்ரேலிய நிதியமைச்சர் பெசலல் ஸ்மோரிச் கூறியதாவது: பல மாதங்களாக ரபாவில் மறைந்திருக்கும் கமாஸ் போராளிகளை நமது வீரர்களை கொன்றுள்ளனர். அவர்களை பாதுகாப்பாக வெளியே அனுமதிப்பது பாதுகாப்பு மற்றும் தார்மீக முட்டாள்தனம். கடந்த சில வாரங்களில் 3 பயங்கரவாதிகள் IDF வீரர்களை கொன்றதாகவும் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலிய அதிகாரிகள் கமாஸ் கோரிக்கையை பற்றி எந்தவித கருத்தும் வெளியிடவில்லை. காசாவில் உள்ள மஞ்சள் கோடு என்பது IDF பின்வாங்கிய எல்லையாகும். கமாஸ் மற்றும் இஸ்ரேல் நேரடி பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் பயங்கரவாதிகளை செஞ்சிலுவை சங்க வாகனங்கள் மூலம் மஞ்சள் கோட்டை கடந்து வெளியேற்றுவது குறித்து மத்தியஸ்தர்கள் பரிசீலித்து வருவதாகவும் அல் ஜசீரா தெரிவித்துள்ளது. இந்த நடவடிக்கை அமெரிக்காவால் மத்தியஸ்தம் செய்யப்பட்டு காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நடைபெறுகின்றது. காசா பகுதியில் மஞ்சள் கோட்டை அடையாளங்களுடன் IDF குறிக்க தொடங்கிய நிலையில் கமாஸ் பயங்கரவாதிகளை தற்காலிகமாக வெளியேற்றும் திட்டம் இஸ்ரேலிய ஒப்புதலுக்காக காத்திருக்கின்றது. இது இரண்டு தரப்புகளுக்கிடையேயான போர் நிறுத்தத்தை பாதுகாப்பதில் முக்கியமான முன்னேற்றமாக கருதப்படுகின்றது. போரால் பாதிக்கப்பட்டு மீண்டும் வருகின்ற ஆப்கானிஸ்தான் நாட்டை இன்று அதிகாலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் தாக்கியது. வட ஆப்கானிஸ்தானின் சமங்கன் மாகாணத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் மசார் ஷெரீப் நகரை மையமாக கொண்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் வெளியிட்ட தகவலின்படி நிலநடுக்கம் டிக்டர் அளவுகோலில் 6.3 இருந்தது. நிலநடுக்கத்தின் மையம் 28 கிலோமீட்டர் ஆழத்தில் இருந்ததாகவும் இதனால் சுற்றுவட்டார பகுதிகளில் வீடுகள் மற்றும் கட்டடங்கள் கடுமையாக குலுங்கியதாகவும் கூறப்பட்டுள்ளது. அதிகாலை நேரத்தில் மக்கள் உறங்கிக் கொண்டிருந்த நிலையில் நிலநடுக்கம் ஏற்பட்டதால் தப்பிச் செல்ல முடியாது பலர் சிக்கிக் கொண்டனர். இதனால் ஏற்பட்ட அழிவை வெளிப்படுத்தும் வீடியோக்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. ஆப்கானிஸ்தான் தலிபான் பாதுகாப்பு அமைச்சகத்தின் தகவல்படி பால்க் மற்றும் சமங்கன் மாகாணங்கள் மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளன. இதுவரை 10 பேர் உயிரிழந்ததுடன் 260க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். மருத்துவமனைகளில் இருந்து பெறப்பட்ட தகவலின் அடிப்படையிலேயே இந்த எண்ணிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. நிலநடுக்கத்திற்கு பிறகு ராணுவ மீட்பு குழுக்கள் மற்றும் அவசரகால உதவி அணிகள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். காயமடைந்தவர்கள் அருகிலுள்ள மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். மசாரி ஷெரீப்பில் உள்ள பிரபலமான நீல மசூதியின் ஒரு பகுதி சேதமடைந்ததாக பால்க் மாகாண செய்தி தொடர்பாளர் காஜி ஜைத் தெரிவித்துள்ளார். கடந்த ஆகஸ்ட் மாதத்திலும் ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்டு தொடர் நில அதிர்வுகளில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்தனர். அதற்கு முன்னர் 2015 மற்றும் 2023 ஆண்டுகளில் ஏற்பட்ட நிலநடுக்கங்களும் பெரும் உயிரிழப்புகளை ஏற்படுத்தி இருந்தன. அமெரிக்க புவியியல் அமைப்பு இந்த நிலநடுக்கத்திற்காக ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது. மேலும் தேசிய பேரிடர் மேலாண்மை அமைப்பு உயிரிழப்புகள் மற்றும் சேதங்கள் குறித்த முழுமையான அறிக்கைகள் பின்னர் வெளியிடப்படும் என தெரிவித்துள்ளது. உலக அரசியல் தளத்தை அதிர வைக்கும் வகையில் ரஷ்யா உருவாக்கிய புதிய அணு ஆயுதம் குறித்து அதிபர் விளாடிமிர் புடின் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளார். அமெரிக்காவின் கடற்கரை பகுதியை வரைபடத்திலிருந்தே அழிக்கக்கூடிய திறன் கொண்டதாக கூறப்படும் இந்த ஆயுதம் பொசாய்டன் என பெயரிடப்பட்டுள்ளது. பொசாய்டன் என்பது நீர்மூழ்கி அல்லது கப்பலில் இருந்து ஏவப்படும் அணு ஆயுதத்தை கொண்ட நீர்மூழ்கி ஏவுகணை ஆகும். ரஷ்யா இதுவரை உருவாக்கியவற்றில் மிக சக்தி வாய்ந்ததாக இது கருதப்படுகின்றது. ராணுவ நிபுணர்கள் கூறுகையில் பொசாய்டன் எந்த நாட்டாலும் கண்டறிய முடியாது ஆயிரக்கணக்கான மைல்கள் கடலுக்குள் பயணித்து இலக்கை துல்லியமாக அடையக்கூடிய திறன் கொண்டது. இவ்வாயுதம் எதிரி நாடுகளின் கடலோர நகரங்களை தாக்குவதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதன் வெடிப்பு கதிரியக்க அலைகளை உருவாக்கி பெரும் சுனாமியை ஏற்படுத்தும். இதனால் நியூயார்க், லாஸ் ஏஞ்சல் போன்ற நகரங்கள் நச்சு நீரில் மூழ்கடிக்கப்படலாம் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். ரஷ்ய ஊடகங்களில் நடந்த விவாதங்களில் இந்த ஆயுதம் பிரித்தானியாவையே கடலின் ஆழத்தில் மூழ்கடிக்கக்கூடிய அளவு சக்தி வாய்ந்தது என கூறப்படுகின்றது. புடின் வெளியிட்ட தகவலின்படி
பொசைடன் ஏவுகணையின் நீளம் 20 மீட்டர், அகலம் 2 மீட்டர், எடை 100 டன். இது நீருக்கு அடியில் மணிக்கு 115 மைல் வேகத்தில் 6200 மைல்கள் வரை பயணிக்கக்கூடியது. இவ்வாயுதம் அணு மின் அலகின் சக்தியால் இயங்குகின்றது. கடந்த வாரம் இதற்கான முதல் அணு மின் அலகு வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டது என புடின் அறிவித்தார். மேலும் இதுபோன்ற ஆயுதம் உலகில் இல்லை, இதை எந்த நாடும் தடுக்க முடியாது என அவர் வலியுறுத்தினார். ரஷ்யாவின் மிகப்பெரிய நீர்மூழ்கியான பெல்கோரோட் 6 பொசைடான் ஏவுகணைகளை ஏந்தி செல்லும் திறன் கொண்டது. இதேபோல் புதிய கபரோவ்ஸ்க் நீர்மூழ்கி பொசைடான் பயன்பாட்டிற்காகவே வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நேட்டோ அமைப்பு இந்த ஆயுதத்திற்கு ஹேண்ட்யோன் என்ற குறியீட்டு பெயரை வழங்கியுள்ளது. பொசைடான் ஆயுதம் பற்றிய புடினின் அறிவிப்பு ஏற்கனவே பதற்றமடைந்து மேற்கத்திய நாடுகளின் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராணுவ நிபுணர்கள் இதை நவீன கால அணு அச்சுறுத்தலின் புதிய பரிமாணம் என கூறுகின்றனர். ஜெர்மனியில் மீண்டும் மெர்பரோன் சம்பவம் ஒன்று நடைபெற்றது. இதனால் அந்த நாட்டில் விமான சேவைகள் தற்காலிகமாக பாதிக்கப்பட்டுள்ளன. கடந்த வெள்ளிக்கிழமை பெர்லின் விமான நிலையத்தில் மெர்பரோன்கள் காணப்பட்டதைத் தொடர்ந்து விமான போக்குவரத்து சில மணி நேரங்களுக்கு நிறுத்தப்பட்டது. இதன் பின்னர் ஞாயிற்றுக்கிழமை இரவு ஜெர்மனியின் பிரேமன் நகரில் உள்ள விமான நிலையத்திலும் இதேபோன்ற சம்பவம் இடம்பெற்றுள்ளது. போலீஸ் செய்தி தொடர்பாளர் தெரிவித்ததாவது, இரவு சுமார் 7:30 மணியளவில் விமான நிலையத்தின் அருகே ட்ரோன் ஒன்று பறந்ததாக கண்டறியப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சுமார் 1 மணி நேரத்திற்கு அனைத்து விமான சேவைகளும் நிறுத்தப்பட்டன என்றார். அந்த ட்ரோனை யார் இயக்கியது என்ற தகவல் இதுவரை வெளிவரவில்லை. எனினும் ரஷ்யா உக்ரைன் போர் சூழ்நிலையில் ஜெர்மனி உக்ரைனுக்கு ஆதரவாக செயல்பட்டு வருவதால் இந்த ட்ரோன் சம்பவங்களின் பின்னணியில் ரஷ்யா இருக்கலாம் என சில ஜெர்மன் அதிகாரிகள் சந்தேகிப்பதாக கூறப்படுகின்றது. ஆனால் ரஷ்யா இந்த குற்றச்சாட்டுகளை முழுமையாக மறுத்துள்ளது. தொடர்ச்சியாக 2 விமான நிலையங்களில் ட்ரோன்கள் தோன்றியுள்ளதால் ஜெர்மனியின் விமான பாதுகாப்பு துறை மற்றும் போலீஸ் துறைகள் அதிகப்படியான கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. சமீப காலங்களில் ஐரோப்பாவின் பல நகரங்களில் அனுமதியின்றி பறக்கும் ட்ரோன்கள் விமான போக்குவரத்திற்கு இடையூறு விளைவிப்பதாகவும் இது புதிய வகை பாதுகாப்பு சவாலாக மாறி வருவதாகவும் பாதுகாப்பு நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். உக்ரைன் போருக்கு தீர்வு காண ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இடையிலான நேரடி சந்திப்பு அவசியமில்லை என ரஷ்யா தெரிவித்துள்ளது. தேர்தல் பரப்புரைகளில் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்து 24 மணி நேரத்தில் உக்ரைன் போருக்கு முடிவெடுத்து விடுவேன் என கூறியிருந்தார். ஆனால் ஜனவரியில் பதவியேற்ற பிறகு அவர் இதுவரை இந்த தீர்வையும் எட்டவில்லை. தொடக்கத்தில் ரஷ்யா ஆதரவுடன் உறுதியாக இருந்த ட்ரம்ப் பின்னர் உக்ரைன் ஜனாதிபதியை வெள்ளை மாளிகையில் வரவழைத்து அவமானப்படுத்தி அனுப்பி உக்ரைனுக்கு வழங்கப்பட்டு ஆயுத உதவிகளை நிறுத்தினார். ஏற்கனவே வழங்கிய ஏவுகணைகளையும் செயலிழக்க செய்தார். புடின் தனது நண்பராக ட்ரம்மை கருதி உக்ரைன் ஜனாதிபதிக்கு நெருக்கடி அளிக்க தொடங்கினார். ட்ரம்ப் ரஷ்யாவை எதிர்கொள்ள வேண்டாம், சரணடைந்து விடுங்கள் என மிரட்டப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவில் நடந்த புடின் ட்ரம்ப் சந்திப்பின் பின்னர் நிலைமைகள் மொத்தமாக மாறியதாகவும் கூறப்படுகின்றது. ரஷ்யாவிற்கு எதிராக ட்ரம்ப் எச்சரிக்கை செய்வதும் கெடு விதிப்பதும் அதிகரித்து உள்ளது. இதனைத் தொடர்ந்து அமெரிக்கா ரஷ்யாவின் பொருளாதாரத்தை பாதிக்கும் வகையில் 2 பெரிய நிறுவனங்களுக்கு பொருளாதார தடைகள் விதித்து உள்ளது. ஜனவரி மாதம் பதவியேற்ற பிறகு இது ட்ரம்பின் ரஷ்யா எதிர்ப்பின் முதல் நடவடிக்கையாகும். உக்ரைன் போருக்கு தீவிர தாக்குதல் நடத்தும் கோரிக்கையை ட்ரம்ப் நிராகரித்துள்ளதாகவும் ரஷ்யா ட்ரம்ப் சந்திப்பால் எந்தவித பலனும் ஏற்படாது என ரஷ்ய ஜனாதிபதி மாளிகை செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் தெரிவித்துள்ளார். புடின் மற்றும் ட்ரம்ப் இருவரும் தரவுகளின் அடிப்படையில் கடினமாக உழைக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிடுகிறார். உக்ரைனின் விமானப்படையை மேம்படுத்தும் முயற்சியில் பிரான்ஸ் முக்கிய பங்காற்றி வருகின்றது. பிரான்ஸ் தனது டெசவுல்ட் ஏவியேஷன் நிறுவனத்தின் மூலம் ரஃபேல் போர் விமானங்களை உக்ரைனுக்கு வழங்க தயாராக இருப்பதாக லெ ஜேர்னல் டு டிமேஞ்ச் பத்திரிகை தகவல் தெரிவித்துள்ளது. உக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்ததாவது, உக்ரைன் தற்போது அமெரிக்கா, ஸ்வீடன், பிரான்ஸ் ஆகிய 3 நாடுகளுடன் ஒரே நேரத்தில் விமானப்படை மேம்பாட்டு பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றது. இந்த நாடுகள் உக்ரைனின் எதிர்கால விமானப்படையின் முதன்மை ஆதாரமாக இருக்கும் F-16 கிரிபன் மற்றும் ரஃபேல் போர் விமானங்களை வழங்க வாய்ப்பு உள்ளன. உக்ரைன் அரசு மதிப்பீட்டின்படி நாட்டின் விமானப்படையை முழுமையாக மீட்டெடுக்க சுமார் 250 போர் விமானங்கள் தேவைப்படுகின்றன. இந்த சூழ்நிலையில் ரஃபேல் விமானங்கள் வழங்குதல் மிக முக்கிய முன்னேற்றமாக கருதப்படுகின்றது. டெசால்ட் நிறுவனம் ஏற்கனவே உக்ரைன் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் ரஃபேல் விமானங்கள் பல்வேறு சூழ்நிலைகளில் செயல்படக்கூடியவையாகவும் உயர் தொழில்நுட்ப வசதிகளுடன் கூடியவையாகவும் உள்ளன எனவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. உக்ரைனின் பாதுகாப்பு தேவைகளை பூர்த்தி செய்யவும் விமானப்படையின் திறனை மேம்படுத்தவும் ரஃபேல் விமானங்கள் முக்கிய பங்காற்றும் என வல்லுநர்கள் மதிப்பிடுகின்றனர்.
சீனா தனது அரியமண் தாதுக்கள் ஏற்றுமதியை ஒரு வருடத்திற்கு இடைநீக்கம் செய்ததாக அறிவித்துள்ளது. இதனையடுத்து அமெரிக்கா சீனா இந்த கட்டுப்பாடுகளை தொடர்ந்து மீறினால் புதிய வரிகளை உயர்த்த தயாராக உள்ளது என்று அமெரிக்க கருவூல செயலாளர் ஸ்காட் பெசன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சீனா அக்டோபரில் விதித்த கட்டுப்பாடுகளை ஒரு வருடத்திற்கு நிறுத்தி வைப்பதாக அறிவித்தது. ஆனால் ஸ்காட் பெசன் கவலை தெரிவித்ததாவது, சீனா எப்போதும் அதன் வாக்குறுதிகளை முழுமையாக பின்பற்றாது என்று கூறினார். அரியமண் தாதுக்கள் அமெரிக்கா உட்பட பல நாடுகளில் முக்கியத்துவம் வாய்ந்தவை. தொழிற்சாலை மற்றும் தொழில்நுட்ப உற்பத்திக்காக அவை அவசியமானவை. ஆனால் சீனாவே தற்போது பெரும்பான்மையான உரிமையை கொண்டுள்ளது. ட்ரம்ப் மற்றும் சீன அதிபர் ஜி ஜின்பிங் இடையேயான சமீபத்திய பேச்சுவார்த்தைகளின் பின்னர் சீனா இடைநீக்கம் அறிவித்தது. இருப்பினும் சில ஏற்றுமதி கட்டுப்பாடுகள் இன்னும் அமலில் உள்ளன. இதுபற்றி பெசன் கூறுகையில், சீனா நம்பகமான கூட்டாளியாக இருந்து வாக்குறுதிகளை பின்பற்றவில்லை என்றால் அமெரிக்கா புதிய வரிகளை விதிக்க தவிர வேறு வழியில்லை. அவர் மேலும் குற்றம் சாட்டியதாவது, அரியமண் தாதுக்கள் மீது சீனாவின் ஏகபோக உரிமை ஜோ பைடன் அரசாங்கத்தின் செயலற்ற தன்மைக்கே காரணம் என்று தெரிவித்தார். அரியமண் தாதுக்கள் தொழில்துறை தொழில்நுட்ப உற்பத்தியில் முக்கிய பங்கு வகிப்பதால் சீனாவின் நடவடிக்கைகள் உலகளாவிய சப்ளை சங்கிலி மற்றும் அமெரிக்க தொழில்துறை மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். சமீபத்திய மேற்கத்திய தடைகளுக்கு பதிலளிக்க துருக்கி தனது மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்கள் ரஷ்யா அல்லாத பிற நாடுகளிலிருந்து அதிக எண்ணெய் வாங்க தொடங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ரஷ்யா கச்சா எண்ணெயை அதிகமாக வாங்கும் நாடுகளில் சீனா மற்றும் இந்தியாவை தொடர்ந்து துருக்கி 3ஆம் இடத்தில் உள்ளது. ஆனால் தற்போது துருக்கிய ஸ்டார் மற்றும் டூப்ரஸ் போன்ற நிறுவனங்கள் இந்தியா போன்ற நடவடிக்கைகளை தொடர்ந்து ரஷ்யா எண்ணெய் மீது வலைப்பின்னல் குறைத்து ஈராக், கஜகஸ்தான் மற்றும் பிற நாடுகளில் இருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்ய தொடங்கியுள்ளது. ஸ்டார் நிறுவனம் சமீபத்தில் 4 கப்பல் கச்சா எண்ணெய் வாங்கியதாகவும் நாளுக்கு 77,000 தொடக்கம் 1,29,000 பீப்பாய்கள் அளவு இறக்குமதி செய்ததாகவும் தகவல்கள் கூறுகின்றன. செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களில் ஸ்டார் நிறுவனம் நாளொன்றுக்கு 2,10,000 பீப்பாய்கள் அளவில் ரஷ்ய எண்ணெய் இறக்குமதி செய்துள்ளது. டூப்ரஸ் நிறுவனம் ரஷ்ய எண்ணெய் இறக்குமதியை மொத்தமாக நிறுத்தி தற்போது பிரேசில், அங்கோலா மற்றும் ஈராக்கிய கச்சா எண்ணெய் இறக்குமதியை முன்னெடுத்து வருகின்றது. நவம்பர் மாதத்தில் டூப்ரஸ் ஈராக்கில் இருந்து நாளொன்றிற்கு 1,41,000 பீப்பாய்கள் கச்சா எண்ணெய் பெற திட்டமிட்டுள்ளது. இந்த நடவடிக்கைகள் உக்ரைனில் போருக்கு நிதி அளிக்க பயன்படும் ரஷ்ய எண்ணெய் விற்பனையை கட்டுப்படுத்த அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் பிரித்தானியா முன்னெடுத்த முயற்சிகளுக்கு பதிலாக வருவதாக கருதப்படுகின்றது. ஜனவரி, அக்டோபர் மாதங்களில் துருக்கி 6,69,000 பீப்பாய்கள் கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்தது. இதில் 47% ரஷ்ய எண்ணெய் என்பதும் குறிப்பிடத்தக்கது. துருக்கியின் புதிய கொள்முதல் திட்டங்கள் ரஷ்ய எண்ணெய் மீதான பொருளாதார சவால்களை குறைக்கும் முயற்சியாகவும் ஐரோப்பிய நாடுகளுக்கு எண்ணெய் ஏற்றுமதி செய்யும் போது சிக்கல் ஏற்படாத வகையிலும் அமைந்துள்ளன. இத்துடன் குறித்த காணொளி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.